Praise the Lord. Praise the Lord. நேயர்களே வணக்கம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த அருமையான நாள்ல உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். உங்க மனசுல கடவுளோட அமைதியும் அன்பும் நிறையட்டும். ஆமென். நாம இருளிலிருந்து ஒளியை தேடி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நாளையும் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நம்ம முதல்ல நன்றி செலுத்துவோம். நிச்சயமா. அன்பான நேயர்களே, நீங்க எந்த மனநிலையில இப்ப இருந்தாலும் சரி, உங்களை ஆற்றுப்படுத்தும் விதமா ஒரு விரிவான ஜெபத்தோட இந்த ஆழமான அலசலை நாம தொடங்குவோம். ஆமாம், நாம ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். இன்றைய நாளின் வாசகம் எங்களுக்கு உணர்த்தும் மனமாற்றம், அப்புறம் ஒப்புரவின் செய்திக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு தொடர்ந்து பேசி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. இன்றைய நாளின் தொடக்கத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறப்பாக இன்றைய வார்த்தை யூடியூப் தளத்துல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உமது வார்த்தையின் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்ள அருள் தாரும். அவர்களை பிணைத்திருக்கும் எல்லாவிதமான கோபங்கள், கசப்புகள் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தாரும். பார்க்கும் அனைவர் மீதும் உமது மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக இறங்கட்டும். அவர்கள் உமது புதிய இதயத்தையும் மனதையும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். எங்கள் தவறுகளை உணர்ந்து உண்மையான மனமாற்றத்தோடு உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு தேவையான அருளை தாரும். உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றில் காயம் பட்டு குற்ற உணர்ச்சியால் தவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் அருள் கிடைக்க வேண்டுமென்று ஆழமாக ஜெபிக்கிறோம். கோபம் அல்லது பிரிவினையால் பாரம் சுமப்பவர்கள் ஒப்புரவாகவும், பாவிகளும் குற்றவாளிகளும் கடவுளிடம் திரும்பி வாழவும், சமூகங்கள் நீதியிலும் இரக்கத்திலும் நடக்கவும் உருக்கமாக மன்றாடுகளும். எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் ஒப்புரவை தேடவும், மனமாற்றத்தை தழுவவும், கடவுளின் இரக்கத்தை நம்பவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம வாசகங்களோட மைய கருத்தான ஒப்புரவு அப்படிங்கிற விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவுல இந்த ஆழமான பார்வைக்கு வந்திருக்கீங்க. உண்மைதான். இன்னைக்கு நம்ம தேடலோட நோக்கம் என்னன்னா, இந்த வெளிப்படையான சடங்குகளை தாண்டி கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற உண்மையான நீதி என்ன அப்படிங்கறது திருவிவிலியம் வழியா நாம ஆராய போறோம். ஆமா. இன்று 27 பிப்ரவரி 2026 தவக்காலத்தின் முதல் வாரத்தின் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் திருச்சபை நமது சிந்தனைக்காக அளித்திருக்கும் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல், திருப்பாடல்கள் 130, மத்தேயு நற்செய்தி, அப்புறம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட வார்த்தைகள். இதெல்லாம் வச்சு கடவுள் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்க போறோம். சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நிச்சயமா. முதல்ல நாம பழைய ஏற்பாட்டோட பின்னணிக்கு போவோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் அதிகாரம் 18 வாசகங்கள் 21 28 வரை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, கடவுளோட அளப்பரிய கருணையும் அதே சமயம் அவரோட நீதியும் நமக்கு ரொம்ப தெளிவா வெளிப்படும். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு உங்களோட பகிர விரும்புறேன். ஒரு அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டு பகுதியில ஒரு பயணி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் பாதுகாப்பான ஒரு இடத்தை அடையணும். ஆனா துரதிருஷ்டவசமா அவர் திசை மாறி நேர் எதிர் திசையில பல மைல்கள் நடந்துடுறார். நேரம் செல்ல செல்ல இருட்டு அதிகரிக்குது. வனவிலங்குகளின் சத்தம் அவரை அச்சுறுத்துது. அப்போதான் அவர் தன்னிடம் இருந்த திசை காட்டிய எடுத்து பார்க்கிறார். அப்போதான் உண்மை தெரிய வருது. ஆமா, தான் நடந்து வந்த பாதை முழுவதும் முற்றிலும் தவறானது என்ற பேருண்மை அவருக்கு அப்பதான் உரைக்குது. இப்போ அந்த பயணியோட மனநிலைய சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. அவருக்கு முன்னால 2 வழிகள் மட்டுமே இருக்கு. முதல் வழி, நான் பல மைல்கள் கடந்து வந்துட்டேன், இவ்ளோ தூரம் வந்த பிறகு செஞ்ச தவற ஒப்புக்கொண்டு மீண்டும் பின்னோக்கி நடக்கிறது என்னால முடியாத காரியம், என் உழைப்பு முழுவதும் வீணாயிடுச்சே அப்படின்னு எண்ணி தன் பிடிவாதத்தாலோ அல்லது குற்ற உணர்ச்சியாலோ அதே ஆபத்தான இருட்டிலேயே தங்கிவிடுவது. அது ரொம்ப ஆபத்தான முடிவு. நிச்சயமா.
இரண்டாவது வழி என்னன்னா, தான் திசை மாறி வந்ததை முழுமையா ஏற்றுக்கொண்டு திரும்பி நடப்பதில் உள்ள வலியை பொறுத்துக்கொண்டு வந்த பாதையிலேயே மீண்டும் திரும்பி நடந்து சரியான திசை அடைவது. இறுதியில அந்த பயணி இரண்டாவது முடிவையே தேர்ந்தெடுக்கிறார். தன் தவறான பாதையிலிருந்து திரும்பி பாதுகாப்பான இடத்தை அடைகிறார். அருமையான ஒரு தொடக்கம். இந்த நிகழ்வு மனித உளவியலின் ஒரு மிக முக்கியமான பரிமாணத்தை தொட்டு செல்லுது. பல நேரங்கள்ல மனிதர்களாகிய நாமும் அந்த பயணியைப் போலதான் சிந்திக்கிறோம். உளவியல்ல இது சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உழைப்ப வீணாக்க விரும்பாத மனநிலை. சரியா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஒரு தவறான பாதையில நாம அதிக நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செஞ்சுட்டா அது தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட இதுவரை செஞ்ச முதலீடு வீணாயிடுமே அப்படிங்கிற அச்சத்திலே அதே பாதையில தொடர்ந்து பயணிக்கிறது. ஆனா அந்த பயணி தனது ஈகோவை விட்டுட்டு திரும்பி நடப்பதற்கு ஒரு பெரிய மனத்திட்டம் வேணும். அவர் எடுத்த அந்த முடிவு தான் அவரோட உயிரை காப்பாத்துச்சு. நமது ஆன்மீக பயணத்திலையும் குற்ற உணர்ச்சியிலோ அல்லது பிடிவாதத்திலையும் தேங்கி நிக்காம திரும்பி நடப்பதற்கான அந்த தைரியம் தான் அனைத்தையும் மாற்றுது. அந்த திரும்பி நடக்கும் தைரியம் அப்படிங்கிற புள்ளிதான் இன்றைய நமது தேடலுக்கான மையக்கருத்து. நீங்க எப்போதாவது உங்க வாழ்க்கையில திசை மாறி போய்விட்டதா உணர்ந்திருக்கீங்களா? உங்க கடந்த கால தவறுகள் உங்களை ஒரு இருண்ட காட்டுக்குள் சிறைப்பிடிச்சு வச்சிருப்பதா நினைத்திருக்கீங்களா? அப்படியானால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். இந்த வாசகத்தோட வரிகளை நாம மேலோட்டமா பார்க்கறதை விட அதோட ஆழமான வரலாற்று பின்னணியையும் அது இன்றைய நவீன மனிதர்களின் மனப்போராட்டங்களுக்கு எப்படி நேரடி பதிலா அமையுது அப்படிங்கறதையும் விரிவா அலசி பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வாசகத்தை முழுமையா புரிஞ்சுக்க அந்த வரலாற்று பின்னணி ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இத புரிஞ்சுக்க நாம முதல்ல இறைவாக்கினர் எசேக்கியேல் வாழ்ந்த காலத்திற்கு பயணிக்கணும். இது சுமார் கிமு 597ஆம் ஆண்டு நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியர்களால சிறைப்பிடிக்கப்பட்டு தங்கள் சொந்த நாட்டை இழந்து அடிமைகளா அந்நிய தேசத்துல வாழும் ஒரு இருண்ட காலகட்டம் அது. எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டுடுச்சு. மக்கள் மத்தியில ஒரு பெரிய விரக்தியும் கோபமும் இருந்திருக்கும். நிச்சயமா அவங்க மத்தியில ஒரு பழமொழி வழக்கத்தில் இருந்தது. தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின அப்படிங்கிறது தான் அது. அதாவது எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்களுக்காக கடவுள் ஏன் எங்களை தங்கிக்கிறார், இது என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு தலைமுறை கோபம் அந்த மக்களிடம் ஆழமா வேரூன்றி இருந்தது. அவங்க தங்கள் நிலைமைக்கு கடவுளையும் தங்கள் முன்னோர்களையும் தான் குறை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. மிகச்சரி. அந்த சூழலில தான் எசேக்கியேல் வழியாக கடவுள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துறார். கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற நிலையிலிருந்து தனிமனித பொறுப்பு என்ற புதிய சிந்தனைய இந்த 18ஆம் அதிகாரம் மிக தெளிவா முன்வைக்குது. அந்த வரலாற்று பின்னணி இந்த வாசகத்திற்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதாவது ஒருவர் தன் குடும்ப பின்னணியையோ தன் முன்னோர்களின் தவறுகளையோ சுட்டிக்காட்டி தன் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறத இது உணர்த்துது. இது இன்றைய காலகட்டத்திற்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஆமா, இன்னைக்கும் நாம அப்படித்தான் செய்யறோம். பல நேரங்கள்ல நாமும் என் குடும்ப சூழல் அப்படி, என் வளர்ப்பு அப்படி, அதனாலதான் நான் இப்படி தவறான பாதையில செல்றேன் அப்படின்னு சூழ்நிலைகள் மீது பழி போட முற்படுறோம். ஆனா இந்த வாசகத்தின் முதல் பகுதியான 21 முதல் 23 வரையிலான வசனங்களை படிக்கும்போது கடவுள் மிக தெளிவா ஒரு தனி மனிதனின் தேர்வை பற்றி பேசுறார். அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாதவர் ஒருவர் தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கடைபிடித்து நீதியையும் நேர்மையையும் பின்பற்றினால் அவர் வாழ்வது உறுதி, அவர் சாக மாட்டார் அப்படின்னு வாசகம் கூறுது. இதுல மிக ஆழமா சிந்திக்க வேண்டிய வார்த்தை, அவர் செய்த குற்றங்கள் எதுவும் அவருக்கு எதிராக நிலைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குறுதி. மனிதர்களாகிய நமது நினைவாற்றலுக்கும் கடவுளின் மன்னிப்புக்கும் உள்ள பெரிய முரண்பாடு இங்கு வெளிப்படுது அல்லவா? முற்றிலும் உண்மை. மனிதர்களோட இயல்பு எப்படிப்பட்டதுன்னா, நாம ஒருவரை மன்னிக்கிறதா சொல்லுவோம், ஆனா அந்த தவறை ஒருபோதும் மறக்க மாட்டோம். என்றாவது ஒரு நாள் சிறு வாக்குவாதம் வரும்போது, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதானே செஞ்ச அப்படின்னு அந்த பழைய கணக்கை தோண்டி எடுப்போம். ஆமா, நாம எப்பவுமே அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவோம். மனிதர்களின் மன்னிப்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆனா கடவுளின் மன்னிப்பு என்பது ஒரு முழுமையான அளிப்பு போன்றது. எபிரேய மொழியில மனமாற்றம் அப்படிங்கறத குறிக்க ஷூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதன் பொருள் வெறும் மனதளவுல மட்டும் வருத்தப்படுவதல்ல. ஆமா, தான் செல்லும் தவறான பாதையிலிருந்து உடல் ரீதியாகவும்
செயல் ரீதியாகவும் 180 டிகிரி முழுமையாக திரும்பி சரியான பாதையை நோக்கி நடப்பது. அந்த பயணி திரும்பி நடந்தத போன அப்படி ஒரு மனிதூர் தன் செயல்களால் திரும்பி நடக்கும்போது கடவுள் அவனது பழைய வரலாற்று பதிவேட்டையே கிழித்து போடுகிறார். அவனது முந்தைய வீழ்ச்சிகள் எதுவுமே அவனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அளவுகோலாக இருப்பதில்லை. கண்டிப்பா இல்ல. இது குற்ற உணர்ச்சியால் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மாபெரும் விடுதலை. அத்துடன் நிற்காம 23வது வசனத்துல கடவுள் ஒரு கேள்விய முன்வைக்கிறார். உண்மையில் பொல்லாதவர்கள் சாவதான் நான் விரும்புகிறேன், அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இந்த கேள்வி கடவுளைப் பற்றிய மனிதர்களின் மரபு வழியான புரிதல சுக்கு நூறாக உடைக்குது. நாம எப்பவுமே கடவுளை ஒரு கடுமையான நீதிபதியத்தான் பாக்குறோம். ஆமா, நாம பொதுவாக கடவுளை கையில பிரம்புடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு கடுமையான நீதிபதியாகவும், நாம எப்போது தவறு செய்வோம், எப்போது நம்மை தண்டிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பவராகவும் கற்பனை செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இங்கே வெளிப்படும் கடவுள் வழிதவறி போன ஒரு பிள்ளை எப்போது மீண்டும் வீட்டை நோக்கி வருவான் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் ஒரு அன்பான தந்தையாக வெளிப்படுகிறார். தண்டனை வழங்குவது அவரது நோக்கம் அல்ல, வாழ்வளிப்பதே அவரது விருப்பம் என்பது இதுல ஆழமா பதிவாகுது. அந்த அன்பின் வெளிப்பாட்டை நாம சரியா புரிந்து கொள்ளணும். கடவுள் அன்பானவர் என்பதால் அவர் நமது தவறுகளை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார் என்று அர்த்தமல்ல. அவரது அன்பு நீதியோடு பின்னி பிணைந்தது. அதனாலதான் வாசகத்தின் அடுத்த பகுதி, அதாவது 24 மற்றும் 26வது வசனங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை நமக்கு தருது. அது என்ன திருப்பம்? இதுவரை பாவியின் மனமாற்றத்தை பற்றி பேசிய கடவுள் இப்போ நேரியமான மனிதர்களின் வீழ்ச்சியை பற்றி பேசுறார். நேரியவர் ஒருவர் தன் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாதாரைப் போல அருவருக்கத்தக்கவற்றை செய்தால் அவர் வாழ்வாரோ? அவர் செய்த நற்செயல்கள் எதுவும் நினைவில் கொள்ளப்பட மாட்டா என்ற இந்த வரிகள் மிகவும் கடுமையானவை. ரொம்பவே கடுமையான எச்சரிக்கை இது. இது எதை குறிக்குதுன்னா, பல ஆண்டுகளாக நல்வழியில் நடப்பது ஒரு மனிதனுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையையும் கொடுத்து விடாது என்பதுதான். நீங்க குறிப்பிடும் அந்த தார்மீக உரிமம், அதாவது மாரல் லைசன்சிங் அப்படிங்கிற உளவியல் பார்வை சிந்திக்க தூண்டுது. இத நம்முடைய அன்றாட வாழ்வுல அடிக்கடி காண முடியுது. பல நேரங்கள்ல மனிதர்கள் ஒருவித ஆன்மீக அகந்தைக்கு ஆளாகிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, நான் பல ஆண்டுகளாக தவறாமல் தேவாலயத்திற்கு செல்கிறேன், தவ காலத்தில் கடினமான நோன்பு இருக்கிறேன், தர்ம காரியங்கள் பல செய்கிறேன். எனவே இப்போ நான் செய்யும் ஒரு சிறு நேர்மையற்ற செயலோ அல்லது நான் சொல்லும் ஒரு சிறு பொய்யோ என் ஆன்மீக பெருமையை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு கணக்கு போடுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு கணக்கு. நிச்சயமா, மனிதர்கள் தங்களுடைய நற்செயல்களை ஒரு வங்கிக் கணக்கில் உள்ள சேமிப்பு போல நினைக்கிறாங்க. நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சுட்டு அப்போது சில பாவங்களை செஞ்சு அந்த புண்ணிய கணக்கிலிருந்து கழித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தவறான மனநிலை பலருக்கும் இருக்கு. ஆனா ஒரு மனிதன் செய்யும் நேர்மையற்ற செயல் அவனது முந்தைய நற்செயல்களை எப்படி முழுமையாக பலனற்றதாக ஆக்குகிறது? இத ஒரு மனித உறவின் மூலம் மிக எளிதா புரிந்து கொள்ளலாம். ஒரு திருமண உறவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கணவனும் மனைவியும் 20 ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்போடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்து வராங்கன்னு வச்சுப்போம். அந்த 20 ஆண்டுகள்ல அவங்க கட்டமைத்த நம்பிக்கை மிக பெரியது. அது ஒரு பெரிய அடித்தளம். ஆனா 21வது ஆண்டில் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்து விடுகிறார். இப்போ அந்த துரோகத்தை செய்தவர், நான் கடந்த 20 ஆண்டுகளாக உனக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தேன், அதை நினைத்து பார்த்து இந்த ஒரு துரோகத்தை மறந்துவிடு அப்படின்னு சொன்னால் அந்த உறவில் ஏற்பட்ட ஆழமான விரிசல் சரியாகிவிடுமா? நிச்சயமில்லை, அது சாத்தியமே இல்ல. அந்த ஒரு துரோகம் கடந்த 20 ஆண்டுகால நம்பிக்கையையும் சுக்கு நூறாக உடைத்து விடுகிறது. கடவுளோடு உள்ள உறவும் அப்படித்தான். ஆன்மீக வாழ்க்கை என்பது கடந்த காலத்தில் நாம பெற்ற சான்றிதழ்களை கொண்டு வாழ்வது அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நேர்மையை தேர்ந்தெடுக்கும் ஒரு தொடர் பயணம். நேற்றைய நேர்மை இன்றைய துரோகத்தை ஒருபோதும் நியாயப்படுத்தாது. இந்த முரண்பாடு உண்மையிலேயே நம்மை விழிப்புடன் இருக்கச் செய்து. ஒருபுறம் கடந்த கால பாவங்கள் மனமாற்றத்தால் முழுமையாக மன்னிக்கப்படும் என்ற நிம்மதி, மறுபுறம் நேற்றைய நற்செயல்கள் இன்றைய பாவத்தால் அழிந்து போகும் என்ற எச்சரிக்கை. இப்படிப்பட்ட ஒரு சமரசமற்ற நீதியை கேட்கும்போது அன்றைய இஸ்ரேல் மக்கள் எப்படி எதிர்வினையாற்றினார்கள் என்பது 25வது வசனம் படம் பிடித்து காட்டுது. அவங்க உடனே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமா, இஸ்ரேல் மக்கள் தலைவர் வழி செம்மையானதாக இல்லை என்று குற்றம் சாட்டுறாங்க. அதாவது கடவுள் செய்வது நியாயமில்லை, அவர் நேர்மையற்றவர் என்று நேரடியாக கடவுள் மீதே பழி போடுறாங்க. மனிதர்கள் தங்களுடைய குறைகளை காண மறுத்து கடவுளை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது மனித வரலாற்றின் தொடக்கம் முதலே நடந்து வரும் ஒன்றுதானே. ஏவாள் ஆப்பிள உண்டதிலிருந்தே இதுதான் மனித இயல்பா இருக்கு. மனித உளவியலில் இதனை பழி மாற்றுதல் அல்லது சுயநியாயப்படுத்துதல் என்று கூறுவார்கள். நமக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் அது நமது அறிவாற்றலாலும் உழைப்பாலும் கிடைத்தது என்று மார்த்தட்டிக் கொள்வோம். ஆனா தோல்வி வந்தா, ஆமா, நமது சுயநலத்தாலோ தவறான முடிவுகளாலோ கோபத்தாலோ ஒரு பிரச்சனை உருவாகி அதனால் நாம் துன்பப்படும்போது அதை ஏற்றுக்கொள்வது நமது அகங்காரத்திற்கு சவாலா இருக்கு. எனவே உடனடியாக ஒரு பலிகடா தேவைப்படுது. அந்த பலிகடாவுக்கான மிக எளிதான இலக்கு கடவுள்தான். நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டும்? கடவுளுக்கு கண் இல்லையா? அவர் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார் என்று கேட்பது மிகவும் எளிதானது. அது நம்ம பொறுப்பிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழி. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் அளிக்கும் பதில் மிகவும் கூர்மையானது. இஸ்ரேல் வீட்டாரே, என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை என்று கேட்கிறார். கடவுள் இங்கே மனிதர்களை நோக்கி ஒரு கண்ணாடியை திருப்புகிறார். என்னை நோக்கி விரல் நீட்டுவதற்கு முன் உங்கள் சொந்த பாதைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வழிகளையும் ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர்களுக்கு உண்மையை உணர்த்துகிறார். இது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நாம் வாழும் இந்த நவீன உலகத்துல இது இன்னும் ஆழமான பொருளை தருது. நீங்க உங்க வாழ்வில சில தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், உங்க குடும்ப உறவுகள்ல விரிசல் இருக்கலாம், அல்லது உங்க தொழில் வாழ்க்கையில பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். அந்த வழியில கடவுள் ஏன் எனக்கு இந்த அநீதியை செய்கிறார் அப்படின்னு நீங்க கலங்கி போயிருக்கலாம். அந்த நேரத்துல நாம கொஞ்சம் நிதானிக்கணும். ஆமா, சற்று நின்று நிதானமாக சிந்தியுங்கள். அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில சமரசங்களா, நேர்மையற்ற வழியில் செல்ல நீங்கள் எடுத்த முடிவுகளா? உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்ப்பது கடினமான ஒன்றுதான். ஆனா அந்த சுய பரிசோதனை தான் உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு பயணிக்க வைக்கும் முதலடி. அந்த சுய பரிசோதனையை செய்த பிறகு நாம் என்ன முடிவெடுக்கிறோம் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் உச்சகட்டம். 27 மற்றும் 28வது வசனங்கள் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. பொல்லாதவர் தாம் செய்த பொல்லாங்கை விட்டு விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர் தம் உயிரை காத்துக் கொள்வார். அவர் விழிப்படைந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுவதால் அவர் வாழ்வது உறுதி, அவர் சாகமாட்டார். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா, இந்த வார்த்தைகளில் விழிப்படைந்து என்ற வார்த்தையை கவனிக்கணும். ஆன்மீக பயணம் என்பது ஏதோ மயக்க நிலையில் நடப்பதல்ல. அது முழுமையான விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலாக சீர்தூக்கி பார்த்து செயல்படுவது. இங்க வாழ்வு என்றும் உயிர் என்றும் சொல்லப்படுவது வெறும் உடலளவில் மூச்சு விடுவதை மட்டும் குறிக்கவில்லை. அது கடவுளோடு இணைந்திருக்கும் நிலைவாழ்வை குறிக்கிறது. நிலைவாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நிச்சயமா, நாம் செய்யும் ஒவ்வொரு நேர்மையற்ற செயலும் நம் ஆன்மாவின் ஒரு சிறு பகுதியை அழித்துக்கொண்டே வருகிறது. அதை தடுத்து நிறுத்தி ஆன்மாவுக்கு உண்மையான வாழ்வை கொடுப்பதுதான் உண்மையான மனமாற்றம். இந்த விழிப்புணர்வை பற்றி பேசும்போது காலம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் எனக்குள் எழுகிறது. நாம் பல நேரங்களில் கடந்த காலத்தை பற்றிய கவலையிலோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயத்திலோ தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் மனிதனை அளவிடும் தராசு என்பது இன்று என்ற இந்த நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கிறது. நேற்றைய உங்கள் வீழ்ச்சியை பற்றி கடவுள் கவலைப்படுவதில்லை. நீங்கள் இன்று மனமாறி அவரிடம் திரும்பினால், அதேபோல நேற்றைய உங்கள் நற்செயல்களை பார்த்து அவர் சிலிர்த்து போவதில்லை. நீங்கள் இன்று ஒருவருக்கு துரோகம் செய்தால் நிகழ்காலத்தின் புனிதம் என்பது இதுதான். இந்த தவக்காலம் என்பது நம்முடைய அந்த நிகழ்கால புனிதத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களை கட்டி போட்டிருக்கும் அந்த பழைய குற்ற உணர்ச்சிகளை, அவமானங்களை இன்று உதறித் தள்ளுங்கள். அதே நேரம் நான் மிகவும் நல்லவன் என்ற ஆன்மீக அகங்காரத்தையும் தூக்கி எறியுங்கள். கடவுளின் முன் நாம் ஒவ்வொருவரும் தினமும் புதிதாக பிறக்கிறோம். மிகவும் ஆழமான சுருக்கம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பக்கத்தை தருகிறார். அந்த பக்கத்தில் நாம் என்ன எழுதப் போகிறோம் என்பது முற்றிலும் நமது கைகளில்தான் உள்ளது. இந்த வாசகம் நமக்கு கொடுக்கும் செய்தி மிகவும் எளிமையானது. ஆனால் அதை பின்பற்றுவது வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் ஒரு அர்ப்பணிப்பு. ஆமா, இது ஒரு நாள் செயலில்ல. நாம் செய்யும் நன்மைகளோ தீமைகளோ எதுவுமே வீண் போவதில்லை. அவற்றுக்கான விளைவுகளை நாமே சந்திக்க வேண்டும்.
ஆனால் எந்த நிலையிலும் நாம் கடவுளை நோக்கி திரும்ப முடியும் என்ற அந்த திறந்த கதவு மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய கொடை. அந்த பயணியைப் போல இருள் சூழ்ந்த வழியில் நிற்பவர்கள் ஒரு சிறு முடிவெடுப்பு திரும்பினால் போதும், ஒளியின் பாதை திறக்கப்படும். இந்த சிந்தனைகளோட இந்த வாசகத்தின் முழுமையான சாராம்சத்தை உள்ளடக்கிய ஒரு ஆழமான கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதற்கான விடைய நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய பக்கங்களை தருகிறார். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை நேற்றைய உங்கள் தவறுகளை அழிக்கும் பாதையா, அல்லது நேற்றைய உங்கள் நற்செயல்களை அழிக்கும் பாதையா? உங்கள் ஆன்மாவின் திசை இன்று எதை நோக்கியிருக்கிறது? ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஆனா பாத்தீங்கன்னா, கடவுள் மனுஷங்க அழிஞ்சு போறதை எப்பவுமே விரும்புறதில்ல. அவங்க மனம் திரும்பி வாழணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய விருப்பமா இருக்கு. கடவுளோட இந்த மன்னிக்கும் இயல்ப இன்னைக்கு நம்ம பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 130 ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் எழுந்து நிக்கிற நிலைமை இல்லையா? ஆமா, தன்னுடைய சொந்த பலத்துல இனி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு உணரும்போது வெளிப்படுற கதறல் அது. அந்த உணர்வை திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்கார் பாருங்க. நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆழ் துயரத்தினின்று உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். இந்த வரிகள் ரொம்ப வலிமையானவை. ஆமா, இந்த வரிகளை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. நாம எல்லோரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி இருள தவித்திருப்போம். எந்த பக்கமும் வழி இல்லாம ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறியிருப்போம். இது சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது, இது ஒரு உயிர் பிழைக்கிற துடிப்பு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விஷயத்தை நாம கவனிக்கணும். திருவிவிலியத்தின் மூல மொழியான எபிரேய மொழியில இந்த ஆழ் துயரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாமாக்கிம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, சரியா? ஆமா, மிகச்சரி, மாமாக்கிம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மிக ஆழமான இடங்கள் அல்லது மூழ்கடிக்கும் வெள்ளம். பண்டைய இஸ்ரேல் மக்களுக்கு கடல் அப்படின்னாலே ஒரு பெரிய பயம் இருந்தது. கடலின் ஆழம் அப்படிங்கிறது குழப்பம், இருள் மற்றும் மரணத்தின் அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு மனிதன் கடலின் ஆழத்துல மூழ்கி மூச்சு திணறி உயிருக்கு போராடும்போது அவனுக்கு எப்படி ஒரு தவிப்பு இருக்குமோ அதுதான் இந்த மாமாக்கிம். ஆமா, இது வெறும் ஒரு சின்ன கவலை கிடையாது. இது உயிர் போகிற வழியோடு கூடிய சுற்றிலும் பேரலைகள் சூழ்ந்து கொள்ளும்போது எழும் மரண ஓலம். இந்த மாமாக்கிம் அப்படிங்கிற வார்த்தையோட பின்னணியை பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு வலியை குறிக்குதுன்னு புரியுது. இது அப்படியே நம்ம இன்றைய காலத்துக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் சந்திக்கிற பல பிரச்சனைகள் தான் இந்த ஆழ்துயரம். எந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்றீங்க? தற்காலத்துல எத்தனையோ பேர் மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிற சொல்ல முடியாத ஒரு இருண்ட மனநிலையில தவிக்கிறாங்க. வெளியில எல்லார் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு இயல்பா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு இருண்ட குழியில ஒரு மமாக்கியம்ல தவிக்கிறாங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. வேற என்ன உதாரணங்கள் சொல்லலாம்? சமாளிக்கவே முடியாத அளவுக்கு கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனைகள், நாளைக்கு காலையில எழுந்திருச்சு எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாத ஒரு தவிப்பு, குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையில ஏற்படுற உறவு முறிவுகள், இதெல்லாம் தான் இன்றைய காலத்து ஆழ்துயரங்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல மனுஷங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நிச்சயமா. நேர்களே, நீங்க இப்படிப்பட்ட எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா இல்ல. கடவுள் உங்களோட விண்ணப்ப குரலை கவனத்துடன் கேட்கிறார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த வசனம் நமக்கு விதைக்குது. கண்டிப்பா. அவர் காது கேளாதவர் அல்ல. உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், சொல்ல முடியாத பெருமூச்சுகளுக்கும் அவர் செவி சாய்க்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பலவீனத்தாலோ அல்லது சூழ்நிலையால கீழே விழலாம். ஆனால் அந்த ஆழத்திலிருந்து எழும் குரலை கடவுள் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. சரி, நாம இப்போ இருள்ல இருக்கோம், கடவுளை கூப்பிடுறோம். ஆனா அந்த இருளுக்கு காரணமே நம்மோட தவறுகள் தான் அப்படிங்கிறப்போ நிலைமை எப்படி மாறும்? இங்கதான் இந்த திருப்பாடல் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அதாவது நாம செஞ்ச தப்பெல்லாம் அவர் கணக்கு வைப்பாரா அப்படிங்கிற கேள்வி. ஆமா, கடவுள் நம்மை காப்பாற்ற வரும்போது நாம செஞ்ச தப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு வருவாரா? 3வது மற்றும் 4வது வசனங்கள் இந்த திருப்பாடலின் பல்லவியா அமைஞ்சிருக்கு. ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர். ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த வரிகளோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க நேயர்களே. நம்ம ஒவ்வொருத்தரோட தவறுகளையும் கடவுள் ஒரு கணக்கு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிட்டே வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்?
நாம ஒருத்தர் மேல கோபப்பட்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்ப விழாவுல அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன வார்த்தை விட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுப்போம். ஆமா, கரெக்டா அந்த நேரத்துல அத சுட்டி காட்டுவோம். சரியா சொன்னீங்க. மனிதர்களோட மெமரி பவர் அந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப். அது மாதிரி கடவுளும் இருந்தா நாம யாருமே அவர் முன்னாடி நிலைத்து நிற்க முடியாதே. அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. மனிதர்களாகிய நாம் குற்றங்களை சேகரித்து வைப்பதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்குது. கடவுள் மனிதர்களைப் போல தவறுகளை தேக்கி வைப்பவர் அல்ல. இங்க மறுபடியும் நாம மூலமொழிக்கு போகலாம். எபிரேய மொழிக்கு போறோமா? ஆமா, எபிரேய மொழியில மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு செலிஹா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? முழு திருவிவிலியத்திலையும் இந்த செலிஹா என்ற வார்த்தை கடவுளுக்கு மட்டுமே உரிய ஒரு பண்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, அப்போ மனிதர்கள் மன்னிக்கிறது குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களா? இல்ல, மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு வழங்குவதை குறிக்க இந்த வார்த்தை பயன்படுவதில்லை. இது தெய்வீகமான முழுமையான மன்னிப்பு. அவர் மன்னிக்கிறார் என்றால் அந்த குற்றத்தை முற்றிலுமாக அழித்து விடுகிறார், மீண்டும் ஒருபோதும் அதை நினைவு கூர்வதில்லைன்னு அர்த்தம். வாவ், செலிஹா கடவுளுக்கே உரித்தான ஒரு பிரத்யேக மன்னிப்பு. இதை நான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட பொருத்தி பார்க்க விரும்புறேன். சொல்லுங்க, எந்த பிரச்சனை? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இணையத்துல நாம பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் கேன்சல் கல்ச்சர், அதாவது புறக்கணிப்பு கலாச்சாரம். யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறான கருத்தை சொல்லியிருந்தாலோ உடனே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அவரை நிரந்தரமா புறக்கணிச்சிடுவாங்க. ஆமா, அவங்களோட தொழில், வாழ்க்கை, பேர் எல்லாமே ஒரே நிமிஷத்துல அழிக்கப்பட்டுடும். நிச்சயமா அவருக்கு திருந்தவோ தன்னை மாத்திக்கவோ ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. மனிதர்களோட சட்டம் எவ்வளவு கொடூரமானது பாருங்க. ஆனா கடவுளோட செலிகை அப்படிப்பட்டது கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து அவரிடம் திரும்பி வரும்போது அவர் உங்களை நிரந்தரமா புறக்கணிக்க மாட்டார். உங்க குற்றங்களை அவர் மனசுல வச்சுக்க மாட்டார். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நற்செய்தி. மிக சரியான பார்வை. மனித சமூகம் ஒரு மனிதனை அவனுடைய கடந்த கால தவறுகளை வைத்தே எடை போடுகிறது. ஆனால் கடவுள் ஒரு மனிதன் எதிர்காலத்துல எப்படி மாற முடியும் என்ற நம்பிக்கையோட அவனை பார்க்கிறார். அதுதான் தெய்வீக மன்னிப்பு. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி? கடவுள் இப்படி எல்லா தப்பையும் சுலபமா மன்னிச்சிட்டா மனிதர்கள் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அதிகமா தப்பு செய்ய மாட்டாங்களா? எப்படி இருந்தாலும் அவர் மன்னிச்சிடுவார்ல என்று ஒரு அலட்சிய போக்கு வராதா? அது ஒரு நியாயமான கேள்விதான். இதுக்கு அந்த வசனத்தோட அடுத்த பகுதியை பதில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். நீரோ மன்னிப்பவர், மனிதருமக்கு அஞ்சி நடப்பர். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அஞ்சி நடப்பது அப்படிங்கிறது தண்டனைக்கு பயப்படுறதா? இல்லவே இல்ல. கடவுளோட இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு நம்ம கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கல. மாறாக அது ஒரு பயபக்தியை, அதாவது அஞ்சி நடக்கும் ஒரு ஆழமான உணர்வை உருவாக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. உங்களை ஒருவர் நிபந்தனையின்றி முழுமையாக நேசிக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு அன்பான நபருக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன், அவருடைய அன்பை நான் எப்படி காயப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான நன்றி உணர்வும் மரியாதையும் தான் அந்த அஞ்சு நடக்கும் நிலை. அருமையான விளக்கம். இது தண்டனைக்கு பயந்து நடுங்கும் அடிமையின் நிலை அல்ல, மாறாக அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு பிள்ளையின் நிலை. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டனைக்கு அஞ்சுவது வேறு, தன் தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அவருடைய அன்பை இழக்க அஞ்சுவது வேறு. அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் உண்மையான பக்தி அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குனீங்க. அந்த அன்பு முழுமையா உணரும்போது தானாவே நம்ம உள்ளம் பக்குவப்பட்டுரும். சரி, ஒருத்தர் தன் குற்றங்களை உணர்ந்து கடவுளோட மன்னிப்பு கேட்டுட்டாரு, உடனே எல்லாம் சரியாயிடுமா? அங்கதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. நெஞ்சம் காத்திருக்கிறது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியற் காலைக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது. இந்த வரிகளோட அழகை என்னன்னு சொல்றது? ஒரு காவலாளிக்கு காலையில விடியறது எவ்வளவு முக்கியம், அதை விட அதிகமா நான் கடவுளுக்காக காத்திருக்கேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. ஆமாம், இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற பண்டைய வரலாற்று பின்னணிய புரிஞ்சுக்கிட்டா இதோட ஆழம் இன்னும் நல்லா விளங்கும். அந்த வரலாற்று பின்னணிய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பண்டைய காலங்கள்ல நகரங்களுக்கு பாதுகாப்புக்காக பெரிய மதில் சுவர்கள் இருக்கும். இரவு காலங்கள்ல அந்த நகரத்தை காவலாளிகள் மதில் மேல நின்னு காவல் காப்பார்கள். இரவு நேரம் ரொம்ப குளிரா இருக்கும், இருட்டா இருக்கும், எதிரிகள் எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஆபத்து ஒவ்வொரு நொடியும் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்கும். நிச்சயமா. அந்த காவலாளிகளோட ஒரே நம்பிக்கை,
ஒரே ஆறுதல், கண்டிப்பா சூரியன் உதிக்கும், இருள் விலகும் அப்படிங்கிற அந்த உறுதிதான். சூரியன் உதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற உறுதியோட அவங்க அந்த நீண்ட இரவை கடப்பாங்க. அதே போல நாமும் கடவுளின் சொற்களுக்காக, அவருடைய விடியலுக்காக உறுதியோடு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். அந்த காவலாளிகள் பத்தி நீங்க சொல்லும்போது அந்த காத்திருப்புல இருக்கிற வலியும் அதே சமயம் அந்த உறுதியும் நல்லா புரியுது. இருளுக்கு அப்புறம் கண்டிப்பா விடியல் வருங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்கள அந்த உரைப்பணியிலும் முழிச்சிருக்க வைக்குது. ஆனா இதை இன்றைய நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா நாம எல்லாரும் இந்த மாதிரி காத்திருக்க தயாரா இருக்கோமா? உண்மைய சொல்லணும்னா பெரும்பாலான மக்கள் தயாரா இல்ல. நிச்சயமா இல்ல. ஏன்னா நாம இப்போ வாழ்றது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல. எல்லாமே நமக்கு உடனடியா கிடைக்கணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வரணும். ஒருத்தருக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ல குறுஞ்செய்தி அனுப்புனா அடுத்த செகண்ட் அதுல ப்ளூ டிக் வரணும், உடனே அவங்க பதில் அனுப்பணும். எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, பொறுமை அப்படிங்கறதே இப்போ குறைஞ்சு போச்சு. இந்த அவசர உலகத்துல கடவுளின் நேரத்திற்காக காத்திருப்பது அப்படிங்கிறது பலருக்கு ரொம்ப கடினமா வெறுப்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு. நான் நேத்து ஜபம் பண்ணேன், இன்னைக்கு காலையில எனக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா காத்திருப்பு அப்படிங்கிறது கடவுளோட திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கம் இல்லையா? நிச்சயமாக. கடவுள் நம்முடைய அவசரத்திற்கு ஏற்ப செயல்படும் ஒரு எந்திரம் அல்ல. காத்திருப்பது என்பது தண்டனையோ அல்லது கடவுள் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்பதற்கான அறிகுறியோ அல்ல. கடவுளின் நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருப்பது எப்படி நமது ஆன்மாவை பலப்படுத்துகிறது அப்படிங்கறது நாம ஆழமா உணர வேண்டும். காத்திருக்கும் போது நம்ம ஆன்மா எப்படி பலப்படுது? காத்திருக்கும் அந்த நேரத்தில்தான் கடவுள் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறார், நம் விசுவாசத்தை வேரூன்றச் செய்கிறார். இரும்பு நெருப்பில் காய்ச்சப்பட்டு அடுத்து வார்க்கப்படும் போதுதான் உறுதியான ஆயுதமாக மாறும். அதே போல காத்திருப்பு என்ற உலைக்களத்தில்தான் நம்முடைய ஆன்மா உறுதியான விசுவாசத்தை பெறுகிறது. அந்த காத்திருப்பு வீணானதல்ல, அது நம்மை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம். காத்திருப்பு வீணானது அல்ல, அது நம்மை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம். நேர்கள் எல்லாரும் இத மனசுல குறிச்சு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாம ஆழ்ந்துயரத்துல இருக்கும்போது கடவுள் அமைதியா இருக்காருன்னா அவர் நம்மை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல, அவர் நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, இப்போ நாம இந்த திருப்பாடலின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். வசனங்கள் 7 மற்றும் 8. ஆமா, இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பும் அவரிடமே உண்டு, எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. இந்த வாசகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இதுவரைக்கும் நான், என் நெஞ்சம் அப்படின்னு ஒரு தனிநபரோட கதறலா இருந்த இந்த வாசகம் இப்போ திடீர்னு ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்கான நம்பிக்கையா விரிவடையுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு தனிமனிதனின் அனுபவம் எப்படி சமுதாயத்தின் அனுபவமாக மாறுகிறது? இதுதான் இந்த திருப்பாடலின் மிக முக்கியமான அற்புதமான ஒரு திருப்பம். ஒரு தனிமனிதன் ஆழ்ந்த துயரத்திலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டு அவருடைய முழுமையான மன்னிப்பை பெற்று அவருடைய விடியலுக்காக காத்திருந்து அந்த மீட்பை அனுபவித்த பிறகு அவனால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. தான் பெற்ற மீட்பை மத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணும் இல்லையா? ஆமா, தன்னுடைய அந்த தனிப்பட்ட அனுபவத்தை தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்துடனும் பகிர்ந்து கொள்கிறான். நான் இருளிலிருந்து மீட்கப்பட்டேன், அதனால் இஸ்ரவேலே, என் சமூகமே, நீங்களும் அவரை நம்புங்கள் என்று அழைப்பு விடுகிறான். இங்கே ஆண்டவரிடம் பேரன்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எபிரேய மொழியில் இது ஹெசெட், அதாவது எப்பொழுதும் தவறாத அன்பு அல்லது உடன்படிக்கையின் அன்பு. இந்த அன்பின் காரணமாகத்தான் அவர் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டுமோ அல்லது ஒரு சில தவறுகளிலிருந்தும் மட்டுமோ மீட்கவில்லை, மாறாக நம்முடைய எல்லா தீவினைகளினின்றும் ஒட்டுமொத்தமாக மீட்கிறார் என்ற வாக்குறுதி இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஹெசெட், எப்பொழுதும் தவறாத அன்பு. எவ்வளவு உறுதியான வார்த்தைகள்! இதை கேட்கிற யாருக்குமே ஒரு பெரிய தைரியம் வரும். இது இன்றைய சமூக சூழலோட நாம பொருத்தி பார்ப்போம். இன்றைய காலத்தில் நம்முடைய குடும்பங்களுக்குள், சமுதாயத்திற்குள், ஏன் நமது திருச்சபைக்குள்ளேயே கூட எத்தனையோ பிளவுகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இருக்கின்றன. ஆமா, நாம ரொம்ப பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்போ அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று பிரிந்து கிடக்கிறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறோம்.
ஆனால் இந்த பிளவுகள் எதுவும் மனிதர்களுடைய வாதங்களாலோ சட்டங்களாலோ சரி செய்யப்படாது. இது கடவுளின் எல்லையில்லா இரக்கத்தின் மூலமாக, அந்த ஹெசட் அன்பின் மூலமாக மட்டுமே சரி செய்யப்படும். கடவுள் எந்த பாரபட்சமும் இன்றி சார்பற்ற முறையில தம்முடைய சமூகத்தை முழுமையாக மீட்கிறார் என்பதை இந்த வாசகம் மிகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கிறது. சார்பற்ற முறையில மீட்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, நாம் அனைவரும் அந்த பேரன்புக்கு உரியவர்கள். அதனால் நாம் ஒருவருக்கொருவர் அந்த அன்பை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். முற்றிலும் உண்மை. இந்த பதிலுரை பாடல் முழுவதுமே ஒரு தனி மனிதனோட கண்ணீரில் ஆரம்பிச்சு ஒரு சமூகத்தோட விடுதலையில எவ்வளவு அழகா முடியுது பாருங்க. இருளில் ஆரம்பித்து ஒளியில் நிறைவடைகிறது. ஆழ்துயரத்தில் ஆரம்பித்து அளவற்ற அன்பில் நிறைவடைகிறது. நேயர்களே, உங்களை நோக்கி ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமது குற்றங்களை மனத்தில் கொள்ளாமல் மன்னிப்பை வழங்குகிறார் என்றால், நமக்கு தீங்கு செய்தவர்களின் குற்றங்களை மட்டும் நாம் ஏன் இன்னும் மனக்கணக்கில் வைத்துக்கொண்டு கோபப்படுகிறோம்? கடவுள் காட்டும் அதே இரக்கத்தை இன்று நாம் மற்றவர்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா. இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. பழைய ஏற்பாடு முழுசுமே கடவுளோட இந்த இரக்கத்தையும் நீதியையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு இந்த நீதியை பத்தின புரிதலையே முற்றிலுமா புரட்டி போடுறாருன்னு தான் சொல்லணும். நிச்சயமா. அத நம்ம மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். மலைப்பொழிவோட ஒரு பகுதியான இந்த வாசகத்துல இயேசு ரொம்ப தீவிரமான ஒரு சவாலை முன்வைக்கிறாரு. கடவுள் ஆடம்பரமான காணிக்கையை விட அன்பைத்தான் முதன்மையா பாக்குறாரு. சரிதான். இப்ப நம்ம நேரடியா வாசகத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்ற வார்த்தைகளை எடுத்துப்போம். நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:31 ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். இதுல இந்த தூக்கி எறிந்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமா, எனக்கும் அதை படிக்கும்போது ரொம்ப சிந்திக்க தோணுச்சு. கடவுள் உங்க பழைய கசப்புகளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லல, நீங்க தூக்கி எறியுங்கன்னு ஒரு கட்டளையா சொல்றாரு. அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கசப்புகள், கோபங்கள், இதெல்லாம் நாம தான் சுறுசுறுப்பா தூக்கி எறியணும். அது நம்மளோட பொறுப்புன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நாம எப்ப மனச காலி செய்றோமோ அப்போதான் கடவுள் ஒரு புதிய இதயத்தை கொடுக்க காத்துட்டு இருக்காரு. இதே போல் இருக்கிற நவீன காலத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. இன்னைக்கு நாம நிறைய தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். யாரு மேலேயோ இருக்கிற கோபம், வஞ்சகம், இதெல்லாம். ஆமா, நாம அதை இறுக பிடிச்சிட்டு இருக்கோம். இது எப்படின்னா ஒரு டிஜிட்டல் டீக்ளோட்டர் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம போன்ல மெமரி ஃபுல் ஆயிட்டா தேவையில்லாத ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி டெலீட் பண்றோம்ல, அப்பதான் அந்த போன் ஸ்பீடா வேலை செய்யும். சரியா சொன்னீங்க. அதே மாதிரி தான் நம்ம மனசையும் சுத்தம் பண்ணணும்னு பார்வையாளர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். பழைய குப்பைகளை அழிச்சாதான் புதிய இதயம் உள்ள வரும். மிகச் சரியான உதாரணம். இந்த மனசு சுத்தம் பண்ணாம வெறும் வெளியில மட்டும் நாம சடங்குகளை பண்ணா என்ன ஆகுங்கிறது தான் அடுத்த பகுதியில இயேசு ரொம்ப தெளிவா விளக்குறாரு. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இயேசு தான் சீடர்களை பார்த்து கூறுற அந்த சவாலான வார்த்தை, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும். இது சீடர்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா பரிசேயர்கள் தான் அந்த காலத்துல திருவிவிலே சட்டங்களை எழுத்து மாறாம கடைபிடிச்சவங்க இல்லையா? ஆமா, அவங்க கிட்டத்தட்ட 613 சட்டங்கள் இருந்துச்சு. சாதாரண மக்கள் அதையெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பரிசேயர்கள் நோன்பு இருக்கிறதுலயும் காணிக்கை செலுத்துறதுலயும் ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. அப்போ அவங்க நெறியை விட சிறந்த நெறி வேணும்னு இயேசு ஏன் அப்படி அமைதியாவும் தெளிவாவும் கேக்குறாரு? ஏன்னா பரிசேயர்கள் சட்டங்களை கடைபிடிச்சாங்க, ஆனா அவங்க இதயத்துல துளி கூட அன்பில்ல. எல்லாமே வெறும் கடமைக்காக, மத்தவங்க தங்களை புகழணுங்கிற ஒரு வெளிவேஷத்துக்காக செஞ்சாங்க. அப்போ உண்மையான நெறிங்கிறது சட்டத்தை வெறும் கடமைக்காக செய்யறதில்ல. இல்லவே இல்ல. உள்ளத்திலிருந்து அன்போட செய்யறதுதான் உண்மையான நெறி. ரொம்ப தெளிவா இருக்கு. இதுக்கப்புறம் வர்ற மத்தேயு 5:21 இயேசு ஒரு பெரிய சவாலை வைக்கிறாரு. கொலை செய்யாதேங்கிற பழைய சட்டத்தை அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு. ஆமா, வெறும் கத்தியால குத்துறது மட்டும் கொலை இல்லைங்கிறாரு. கோபப்படுறதும் தகாத வார்த்தைகளால பேசுறதும் எப்படி தண்டனைக்குரியதுன்னு அவர் சொல்றத படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இங்கதான் நாம திருவிவிலியத்தோட மூல மொழிக்கு போகணும். ஒரிஜினல் லாங்குவேஜ் ரெஃபரன்ஸ் பார்த்தாதான் இயேசு குறிப்பிட்ட அந்த வசவு வார்த்தைகளோட முழு பின்னணி நமக்கு விளங்கும். மூல மொழியில இயேசு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு? 2 வார்த்தைகள். ஒன்னு ராக்கா,
இது அரமேய மொழி வார்த்தை. ராக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராக்கா அப்படின்னா காலியான மூளை உடையவனே அல்லது மதிப்பற்றவனேன்னு அர்த்தம். அன்றைய சமூகத்துல ஒருத்தரை பார்த்து ராக்கான்னு சொன்னா அவருடைய மொத்த கண்ணியத்தையும் அழிக்கிற ஒரு வார்த்தை அது. ஓ, சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற மரியாதையை முழுசா குலைக்கிற செயல். சரியா சொன்னீங்க. அதனாலதான் இயேசு அதை கொலைக்கு சமமா பாக்குறாரு. அடுத்து மோரோஸ் அப்படின்ற கிரேக்க மொழி வார்த்தை. மோரோஸ் அப்படின்னா முட்டாள்னு தானே அர்த்தம்? சாதாரண முட்டாள் இல்ல, ஒருத்தர ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் முட்டாள்னு முத்திர குத்துறது, நீ கடவுளுக்கு பிடிக்காதவன்னு சொல்லி அவங்கள மனதளவுல முற்றிலுமா உடைக்கிறது. வார்த்தைகளால ஒருத்தரோட சுயமரியாதையை அழிக்கிறதும் கேலி செய்யறதும் கோபத்தால ஒருத்தரை காயப்படுத்துறதும் இயேசுவோட பார்வையில கொலைக்கு சமம்னு ஆழமா பதிவு செய்யறாரு. 100% உண்மை. இத அப்படியே இன்னைக்கு நம்ம பாக்குற நடைமுறை வாழ்வோட பொருத்தி பாருங்க. சமூக வலைத்தளங்கள்ல நம்ம செய்யற கமெண்ட்டுகள், சைபர் புல்லியிங், முகம் தெரியாத ஒருத்தரை எவ்வளவு மோசமா திட்டுறோம். அது மட்டுமா, ரோட்ல போகும்போது வர ரோட் ரேஜ், கோவம். ஆமா, வீட்ல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இல்ல பிள்ளைகள் கிட்ட நம்ம பயன்படுத்துற அந்த கடுமையான வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தர மனதளவுல எப்படி கொலை செய்யுது அப்படிங்கறத நிகழ்ச்சியை பாக்குற நீங்கள் உணர்ந்துக்கணும். ரொம்ப முக்கியமான பதிவு இது. இதை தொடர்ந்து இயேசு சொல்ற அடுத்த விஷயமோ நாம செஞ்சாக வேண்டிய ஒரு பெரிய சவால் தான். மத்தேயு 5:23 மற்றும் 24 இயேசு சொல்ற அந்த புரட்சிகரமான சிந்தனை. பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வரும்போது அங்கேயே காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் ஒப்புரவாகு. நான் காணிக்கையை செலுத்த போகும்போது எனக்கு என் சகோதரன் மேல கோபம் இருந்தான்னு இயேசு சொல்லல. என் மேல என் சகோதரனுக்கு ஏதோ மனத்தாங்கல் இருக்குன்னு எனக்கு நினைவுக்கு வந்தா காணிக்கைய அங்கேயே வச்சிடணும். ஏன்னா கடவுள் நம்ம காணிக்கையோ ஆடம்பரமான ஜபங்களையோ விரும்பல. சக மனிதரோட நம்ம சமாதானமா இருக்கணும் அப்படிங்கறதான் அவர் முதன்மையா விரும்புறாரு. மனிதர்களோட உடைந்த உறவை வச்சிட்டு கடவுளோட நல்லுறவை ஏற்படுத்தவே முடியாது. அதுதான் ஆழமான உண்மை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு சவாலை முன்வைக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் யாரிடமாவது மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதா? தயங்காதீங்க, இன்னைக்கே போய் ஒப்புரவாங்க. இதத்தான் இயேசு அடுத்த வசனத்திலையும் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு. மத்தேயு 5:25 நீதிமன்றத்துக்கு போற வழியிலேயே எதிரியோட விரைவா உடன்பாடு செஞ்சுக்க சொல்றாரு. இது வெறும் சட்ட ரீதியான ஆலோசனை கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விடுதலைக்கான வழிகாட்டுதல். கோபத்தையும் கசப்பையும் வழியிலே தீர்த்துக்கணும்னு சொல்றாரு. ஆமா, நாம அதை தீர்க்காம அப்படியே வளர விட்டோம்னா அந்த கோபமே நம்மள ஒரு சிறையில அடைச்சிடும். கடைசி காசு வர திருப்பி கொடுக்காம வெளியேற முடியாதுன்னு இயேசு சொல்றாரு. அந்த கடைசி காசுங்கிறது மன்னிப்பின்மையால நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற கடுமையான மன வலி, நிம்மதி, தூக்கம் எல்லாத்தையும் நாம இழக்கிறோம். அதுதான் அந்த சிறை. உங்களுடைய இதயம் கசப்புகளையும் கோபங்களையும் அடைத்து வைத்திருக்கும் இருண்ட சிறைச்சாலையாக இருக்கிறதா? அல்லது கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தும் வெளிச்சமான பலிபீடமா இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. இன்று நீங்கள் அந்த புதிய இதயத்தை அணிந்து கொள்ளப் போகிறீர்களா? இந்த இடத்துலதான் 2009ஆம் வருஷம் உரோமை தலைமைச் செயலகத்தோட உறுப்பினர்களுக்கு ஆற்றிய உரையில திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்க ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை பகிர்ந்துகிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு? இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய உண்மை நமக்கு விளங்கும். திருத்தந்தை பெனடிக்ட் அவங்க மனித குலத்துக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒப்புரவை இதை வச்சு ரொம்ப அழகா விளக்குறாரு. நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? நாம தப்பு செய்யாதவங்க, அதனால தப்பு செஞ்சவர் தான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க மீட்பின் வரலாற்றை பாருங்க. பாவம் செஞ்சது மனுஷங்களான நாம தான். கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சதும் நாம தான். எந்த தவறும் செய்யாத முழுமையான நீதியை கொண்டவர் கடவுள் ஒருத்தர் தான். நியாயப்படி பார்த்தா நாம தானே அவர்கிட்ட போய் ஒப்புரவாயிருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா கடவுள் நம்மளோட வருகைக்காக காத்துட்டுல்ல. அவர் தனது முழுமையான நீதியையும் கௌரவத்தையும் சிலுவையில விட்டுட்டு ஒரு மனுஷனா இறங்கி ஒப்புரவுக்கான முதல் படிய அவரே எடுத்து வச்சாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்! எந்த தவறும் செய்யாத கடவுளே நம்மள தேடி சிலுவை வரைக்கும் போய் முதற்படியை எடுத்து வைக்கும்போது சாதாரண மனுஷங்களான நான் ஏன் முதல்ல இறங்கி போகணும்னு கேட்கறது ரொம்ப அபத்தமானது இல்லையா? இது இன்றைய நவீன கால சவால்களுக்கு மிக சரியான ஒரு பதிலடியா அமையுது. நீங்க இன்றைய சமூகத்தை பாருங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா இல்ல அவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா அவங்கள முற்றிலுமா புறக்கணிக்கிறது. அதாவது அந்த கேன்சல் கல்ச்சர் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. நிச்சயமா
முகநூல்லையோ வாட்ஸ்அப்லயோ உடனே பிளாக் பண்றது, அவங்கள மனுஷங்களாவே மதிக்காம ஒதுக்கி வைக்கிறதுன்னு இந்த ராக்கா மனநிலை இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல பல்கி பெருகிடுச்சு. ஒருத்தர வார்த்தையால கொல்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஆமா, இந்த கேன்சல் கல்ச்சர் மனநிலைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? திருத்தந்தை பெனடிக்ட் அவங்க குறிப்பிடுற அந்த நாம் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்ற மாயை. அதான் இல்யூஷன் ஆஃப் பீயிங் இன்னசென்ட். ஆமா, நமக்கு நாமே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிக்கிறோம். நாம எப்பவுமே சரி, மத்தவங்க தான் எப்பவும் தவறு செய்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மாயை அது. குடும்ப உறவுகளுக்குள்ள இதை நாம் அடிக்கடி பார்க்கலாம். ஒரு சின்ன வாக்குவாதத்துக்காக கணவனும் மனைவியும் நாட்கணக்கா பேசாம இருப்பாங்க. 2 பேருமே தங்களை நியாயவான்களா நினைச்சுக்கிட்டு மத்தவங்க தான் இறங்கி வரணும்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. இந்த மாயையை உடைத்தெறிவதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. தப்பு யாரு செஞ்சாங்கிறத தாண்டி உறவை புதுப்பிக்க நாம முதல் படியை எடுத்து வைக்கிறது பலவீனத்தோட அடையாளம் கிடையாது. அது கிறிஸ்துவை பின்பற்றும் துணிச்சலோட அடையாளம். இதுக்காகத்தான் திருச்சபை நமக்கு நோன்பு காலத்தை தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நோன்பு அப்படிங்கிறது வெறும் உறவு தவிர்க்கிறது மட்டும் கிடையாது. அது நம்மளோட பெருமைய, ஈகோவ, நான் தான் சரி அப்படிங்கிற பிடிவாலத்தை தவிர்க்கிறது. கரெக்ட். தவறுகளை ஒப்புக்கொள்வதும், இப்படி நோன்பு இருந்து மனம் மாறுவதும், அடுத்தவரை நோக்கி முதல் படியை எடுத்து வைக்கிறதும் தான் இன்றைய காலத்தோட மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்போ இன்றைய நமது தேடலை தொகுத்து பார்க்கும்போது எசேக்கியேல் இறைவாக்கினர் வலியுறுத்தும் அந்த தனிப்பட்ட பொறுப்புணர்வு, திருப்பாடல்கள் 130 உணர்த்தும் கடவுளோட அளப்பற்ற இரக்கம், மத்தேயு நற்செய்தியில இயேசு கோரும் இதயத்தின் தூய்மை, அப்புறம் திருத்தந்தை பெனடிக்ட் சுட்டிக்காட்டும் அந்த முதல் படியை எடுத்து வைக்கும் தைரியம். ஆமா, இது எல்லாமே நம்மள உண்மையான ஒப்புரவை நோக்கிதான் அழைக்குது. உங்க காணிக்கையை விட உங்க உடைந்த உறவுகளை நீங்க ஒட்ட வைக்கிறதையே கடவுள் ரொம்ப அதிகம் விரும்புறாரு. நிச்சயமா. இந்த அருமையான தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி நீங்க சுயமாக சிந்திப்பதற்காக ஒரு ஆழமான கேள்வியை நாங்க இங்கே முன்வைக்க விரும்புறோம். சொல்லுங்க. உங்களைச் சுற்றியுள்ளவர்களில் யாரிடம் நீங்கள் நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கிறீர்களோ, யாரை நீங்கள் தொடர்ந்து தவிர்க்க நினைக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் இதயம் தனக்கு உண்மையாக இருக்கிறதா என்பதை சோதிக்க கடவுள் பயன்படுத்தும் கருவியை அந்த நபராக இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் நியாயத்தை விட்டுக் கொடுத்து அன்பிற்காக முதல் படியை எடுத்து வைக்க நீங்கள் தயாரா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனத்தில் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் மனத்தில் கொண்டிருந்தார் யானா நிலைத்து நிற்க முடியும்?
ஆண்டவரே நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீரும் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யாரா நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது. நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யாரா நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பீரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யாரா நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தார் யாரா நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனத்தில்